அனைவருக்கும் வணக்கம். நான் மனக்குருட்டு தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாரத்தில் பிட்காயினோட ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. அந்த கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் 100,400 வரையும் போயிட்டு இப்போ 105,600 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த கரெக்ஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க்கும் ட்ரம்ப்பும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான். ஸோ இலான் மஸ்க்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கடன் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கணும் அப்படின்னா அது கட்டுற வட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது போகுது. லைக் அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்கு பாருங்க, அதையும் தாண்டி கடனுடைய வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது தாண்டி காசு வாங்கக்கூடாதுன்றது இலான் மஸ்கோட கருத்து. பட் ட்ரம்ப்போட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலைமையை வச்சு நம்ம கடன் வாங்கலாம் வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த டெப் சீலிங்னு வாங்க அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கடன் வாங்கினா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்றது ட்ரம்ப்போடைய கருத்து. ஆனால் ட்ரம்ப் இதை என்ன வச்சு பேக் பண்ணுறாருன்னா நம்ம எப்படியாச்சும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்குற கடனுக்கான வட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அது பெருசாக நம்மளை பாதிக்காது அப்படின்றது தான் ட்ரம்ப்போடைய கருத்து. அதனால தான் ஃபெட் பயங்கரமாக வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்க, ஏன்னா அமெரிக்காவுக்கு பெரிய கடன் தேவைப்படுது. ஸோ நாங்கள் வாங்குற கடனுக்கே வந்து நாங்கள் வட்டி காட்டணும், அதனால நீங்கள் கம்மி பண்ணால் தான் வந்து சரி வரும்னு சொல்லிட்டு பவலை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்க அப்படின்னா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைஸாக பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இலான் மஸ்க்கு இருந்த கெட்ட பேர் அப்படியே தான் இருந்திருக்கும். ஸோ சண்டை போட்டு பிரிஞ்சால் மட்டும் தான் இலான் மஸ்க் மேலே இருக்க கெட்ட பேர் வந்து ஓரளவுக்கு வச்சு கம்மியாகும். ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் மோஸ்ட் ப்ராபபிலி பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்புறம் அவங்க வந்து நேச்சுரலாக அப்புறம் சண்டை போட்டுக்கினாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இலைட் குரூப்ஸை பற்றி புரியல அப்படின்றது அர்த்தம். பட் இனிமே அதில் வந்து டீப்பாக போக வேணாம். ஆனால் இவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டதில் மேஜராக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $1 பில்லியன் அளவுக்கு வந்து கிரிப்டோ ஃபியூச்சர்ஸில் லிக்விடேஷன் நடந்துச்சு. இதில் 874 மில்லியன் மட்டுமே வந்து லாங்ஸு. ஸோ வேல்ஸு ப்ராப்பராக மார்க்கெட்டை டம்ப் பண்ணி ஃபோர்ஸ்டு பை வந்து பண்ணியிருக்காங்க. டு பி ஆனஸ்ட் இதில் வந்து பெரிய பங்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க்குக்கும் இருக்கும், ப்ளஸ் ட்ரம்ப் ஃபேமிலி இருக்குது பாருங்கள், எரிக் ட்ரம்ப் அவங்களாம், இவங்க எல்லாருமே ப்ராப்பரான வால் ஸ்ட்ரீட் காய்ஸு. ஸோ இலான் மஸ்க்கு ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக ட்வீட் போகிறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஷார்ட் பொசிஷன்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ட்வீட்டை போட்டிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படியே அந்த மொத்த ஷார்ட்ஸும் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்துருக்கும், நல்ல பெரிய ப்ராஃபிட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் பெருசாக கவலைப்பட வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்லியாக நொறுக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி பிட்காயின் டாமினன்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து ஆல்மோஸ்ட் 64.64 மேலே வந்து கொஞ்சம் போச்சு. ஆனால் இப்போ 64.61 பக்கம் வந்து இருக்குது. வீக்லி க்ளோஸ் இந்த 64.64 மேலே கொடுக்காத வரையும் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ இருக்க நிலைமையை வச்சு பார்க்கும்போது மேபி இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் பிட்காயின் அண்ட் பிட்காயின் டாமினன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அந்த 786 லெவலில் வந்து அந்த இடத்துல பவுன்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ ப்ராப்பராக இதை வந்து கீழே கொண்டு போனாங்க. ஆனால் இந்த ட்ரம்ப்போ இலான் மஸ்க்கும் போட்ட ஃபேக் ஃபைட்டில் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா டாமினன்ஸ் ஏற்றி விட்டாங்க. லெட்ஸ் சீ காய்ஸ், வேல்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்ட் ப்ராபபிளி இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் நடக்க போகிற எஃப்ஓஎம்சியில் ரேட் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பண்ணலாம் அப்படின்னா ட்ரம்ப்பும் பவலும் வந்து அடிச்சுன்னு உருள்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி ரேட் கட் நடந்தால் அஃப்கோர்ஸ் ஃபுல் ப்ளோன் அல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி பயங்கரமான லேட் அல்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்ன வரையும் வேல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டை டம்ப் பண்ணி மேபி அக்யூமுலேட் பண்ண பார்க்கலாம். ஆனால் லிக்விடேஷன் லெவல்ஸை வச்சு பார்க்கும்போது அப்சைட்ல ஏகப்பட்ட லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஒன்றும் இல்லை, பிட்காயினோட பிரைஸ் 10% ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட $15 பில்லியன் அளவுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து லிக்விடேட் ஆகும். ஸோ யாருன்னா பெரிய பொசிஷன் வச்சுட்டு லைக் செல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பக்காவான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மார்க்கெட்டை ஒரு 10% ஏற்றி விட்டாங்க அப்படின்னா இந்த மொத்த ஷார்ட் பொசிஷன் இருக்கு பாருங்க, இது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகும். ஷார்ட் பொசிஷன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ்டு பையிங் வந்து நடக்கும். இப்படி நடக்கும் போது வேல்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து அவங்களோட கிரிப்டோஸ் வந்து விற்க முடியும். ஸோ மேபி இந்த வாரத்தில் அப்சைட் போகிறது தான் வந்து சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படி பிட்காயினோட ப்ரைஸ் அப்சைடில் போச்சு அப்படின்னா 110,000 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வாரத்தில். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த சிபிஐ டேட்டா தான். ஏன்னா சிபிஐ டேட்டா நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து போகாது. பட் சிபிஐ டேட்டா பாசிட்டிவாக வந்து மேபி லைக் 2% கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹால்விங் அனாலிசிஸை பொறுத்த வரையும் இந்த வாரத்தில் எதுவும் கிடையாது. பட் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டேட் இன்னொன்று வந்து வருது. அண்ட் எஃப்எம்சி மீட்டிங் இந்த வாரத்தில் சிங்க் ஆகிறதால மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாரத்தில் நல்லா மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் கைஸ், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மார்க்கெட் டம்பில் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இதுதான் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டு, இப்படி தான் வந்து அது நடக்குது. பட் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதால பெருசாக அதுவும் மாற போகிறது கிடையாது. ஹால்விங் அனாலிசிஸை பொறுத்தவரையும் அக்டோபரில் மார்க்கெட் வந்து பீக் ஆகிடும். பட் இந்த ட்ராவல் இருக்குது பாருங்கள், இன்னிலேருந்து அந்த அக்டோபருக்குள்ளே போகிற ட்ராவலில் கண்டிப்பாக ஒரு பெரிய அல்காயின் சீசன் வராமல் வந்து போகாது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிக்கிற ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெலகிராம் குரூப்லேயோ இல்லை வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்லேயோ வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக வந்து பேன் பண்ணிவிடுவேன். அண்ட் டெலகிராம் குரூப்புமே டவுன் சைஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ்டு குரூப்பாக வந்து மாற்றலாமான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் டெலகிராமில் டவுட் கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கேளுங்க. ஏன்னா இப்போதைக்கு 15 minutes ஒன்ஸ் தான் வந்து மெசேஜ் பண்ண முடியும். அது வந்து 1 hour ஒன்ஸாக வந்து மாற்றலான்னு இருக்கேன். அதனால ட்ரீட் எவ்ரி ஒன் வித் ரெஸ்பெக்ட். பட் டோன்ட் வரி, நீங்கள் எவ்வளோ பெரிய லாஸில் இருந்தாலும் நல்ல அல்காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டில் தான் வெளில போவீங்க. அதனால கவலைப்படாமல் ஹோல்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அல்காயின் சீசன் வரும்போது நல்ல ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆக முடியும். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவும் சொல்ல ஒரு கமெண்ட் டெம்ப்ளேட் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இருக்காமல் கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.